ரைஸ் அல்லது சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான காளான் கிரேவி பண்ணலாம். இதுக்கு ஒரு பாக்கெட் காளான் எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், குட்டியாக இருக்கிற ஒரு 4 தக்காளி எடுத்தாச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா கழுவிட்டு அதை பொடி பொடியாக நறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு ஒரு பல் பூண்டு அளவுக்கு அதையும் பொடியாக நறுக்கியாச்சு. அப்புறம் பட்டை, கிராம்பு அதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்து ஓரமாக வச்சாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சோண்டு கடுகு உளுந்து தாளித்து, அந்த கடுகு உளுந்து தாளித்து வரும்போது நம்ம அந்த பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அல்லது இஞ்சி பூண்டு நம்ம நறுக்கின பல், கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் இதை போடணும். இந்த வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் மாதிரி வரும். அந்த கண்ணாடி பதம் வரும்போது நம்ம தக்காளியை போடணும். வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டோம் அப்படின்னா அது ஒரு வதங்கும் போது நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டு. அதுக்காக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். இந்த தக்காளி கொஞ்சம் பதமாக வதங்கி வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற காளானை எடுத்து அதில் நம்ம போட்டு அந்த பொடி வகைகள் இருக்குது இல்லையா, நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். அது தவிர கறி மசால் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நம்ம வதங்கணும். காளானுக்கு எப்போவுமே நம்ம தண்ணி விடக்கூடாது. ஏன்னா அதை நம்ம கழுவி வச்சு நம்ம அதை சுத்தமாக வச்சா கூட அதை நம்ம வதக்கும் போது தொடர்ந்து அப்படியே தண்ணி விட்டுக்கிட்டே வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். இதில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை. இந்த பதத்தை அப்படியே கிளேசியர் மாதிரி வரும். நல்ல ஒரு மினுன்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த பதம் வரும்போது நம்ம கொஞ்சமாக புதினாவை சேர்த்து இறக்கி விடணும். அதுக்கப்புறம் கடைசியில் இறக்கும்போது லேசாக மல்லித்தலை செஞ்சு வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும்.